வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ட்ரேடர். ஆ நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து, சந்தை சுடர் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். இது கேண்டில்னுடைய நேச்சர கிளாசிஃபை பண்ணி, அது வந்து எந்த விதமான கேண்டில் அப்படின்றத பத்தி உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே வந்து இது குடுக்கும். ஆ இது இல்லாம, இதுல இன்னொரு ஸ்பெஷலும் வந்துட்டு இந்த இதுல இருக்கு, இந்த இண்டிகேட்டர்ல. அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. அது என்னன்னா, NR7 இதுல இருக்கு பாருங்க. இந்த இந்த இத வச்சு இந்த மவுஸ் வச்சு நவுத்துறோம் பாருங்க. NR7 சுருங்கிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த NR7 அப்படின்ற இந்த கான்செப்ட்ட இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். டாபி கிராபல் அப்படின்றவரு கண்டுபிடிச்சது இது. அவரு டே ட்ரேடிங் வித் ஷார்ட் டெர்ம் பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்ற புக்ல இத வந்துட்டு அவரு வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. 1990ல. அததான் இந்த சார்ட்ல வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது இது என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் NRன்னா என்னன்னு சொல்லுவோம். Nன்னா நேரோ ரேஞ்ச் 7. இதுல நான் டெக்ஸ்ட்ல வந்து பண்றேன் நானு. NR7. NR7ன்றது வந்து நேரோ ரேஞ்ச். நேரோன்னா என்ன உங்களுக்கு? குறுகிய நேரோ ரேஞ்ச். நேரோ ரேஞ்ச் 7. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு குறுகிய ரேஞ்ச். அதாவது மார்க்கெட் வந்து அதனுடைய வாலட்டிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாகி, மார்க்கெட் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துருச்சு. அப்டின்றத சொல்றது தான் நேரோ ரேஞ்ச் அப்டின்றது. இந்த நேரோ ரேஞ்ச் சரி நேரோ ரேஞ்ச் புரிஞ்சிருச்சு. 7ன்னா என்ன அப்டின்னுச்சுன்னா, இது 7வது கேண்டிலு. இதுக்கு முன்னாடி உள்ள 6 கேண்டிலினுடைய வாலட்டிலிட்டியோட ரேஞ்ச், அதாவது ரேஞ்சோட இந்த கேண்டில்னுடைய ரேஞ்ச வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, இருக்கிறதுலயே இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன ஒரு கேண்டில் அடைஞ்சிருச்சுன்னா, அதுதான் வந்து NR7 அப்டின்றது. இந்த NR7 வந்துட்டு தள்ளி போட்டிருக்க மாட்டாங்க. இது எழுதுறப்ப அது கூட வந்து சேர்த்து தான் வந்து சொல்லணும். இருங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். NR7 ஓகே. இது இப்போ கரெக்ட். ஓகே. இப்ப இத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க ஒண்ணு இருக்குங்களா? ஓகே. இது என்னத்த சொல்லும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு அமைதியா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஒண்ணு நடக்கப் போகுது. இம்மீடியட்டா நடக்கப் போகுது. ரொம்ப நாள் தள்ளி இல்ல. இம்மீடியட்டா ஒரு பிரேக் அவுட் ஒண்ணு நடக்கப் போகுது. அப்டின்றத சொல்றது தான் இந்த NR7. ஸோ அந்த NR7ன்ற ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு கேண்டில்ல காட்டுச்சு அப்டின்னாச்சுன்னா, நீங்க வெரி சூன் அடுத்த சொல்லப்போனா அடுத்த கேண்டில்லயே நீங்க வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்ட வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். அத வந்துட்டு நான் இதுல பண்றேன் பாருங்க. இங்க இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது வந்திருக்குங்களா இந்த கேண்டிலு? இந்த கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க. அது கீழ என்ன ஐடென்டிஃபை ஆயிருக்கு? NR7 சுருங்கிய மார்க்கெட். என்ன ஆச்சு அடுத்தது? பிரேக் அவுட். ஆயிடுச்சுங்களா? சர சர சரன்னு கீழ இறங்கிச்சுங்களா மார்க்கெட்டு? ஸோ இதுதான். அப்ப என்னடா இது கிரீன் கேண்டிலு. ஆனா பிரேக் அவுட் வந்து இப்படி ஆகுதே அப்டின்னுச்சுன்னா, இது எத சொல்லும் அப்டின்னுச்சுன்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது. அது வந்துட்டு அப் சைடாவும் இருக்கலாம், இல்ல டவுன் சைடாவும் இருக்கலாம். அது டைரக்ஷன பத்தி சொல்லாது. ஓகேங்களா? சரி. அடுத்தது எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. NR7 சுருங்கிய மார்க்கெட். அடுத்தது என்ன ஆயிருக்கு? எடுத்த உடனே ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில். ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. எங்க வந்திருக்கு? இதோ வந்திருக்குங்களா? NR7 அதாவது இந்த கேண்டில். இந்த கிரீன் கேண்டில். ஆ சுருங்கிய மார்க்கெட். இது வந்து ஹைட் ஆயிருக்கு. ஸோ இந்த இது. அடுத்தது பாருங்க ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. NR7 வந்திருக்குங்களா? அடுத்த கேண்டில் பாருங்க. ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் கீழ. ஸோ அடுத்தது இங்க மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு.
அ இன்னைக்கு அடுத்தது இப்போ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. புதன்கிழமை நியூ இயர்க்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி ஒரு வெறும் கேண்டில் ஸ்டிக் மட்டும் இல்லாம, இந்த NR7 அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பொதுவா வந்துட்டு டோஜினா நெறைய பேருக்கு வந்துட்டு பேரு தெரியும். ஆனா, அது என்ன பண்ணும் அப்படின்றது தெரியாது. அதனால இந்த தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு, அதனுடைய தமிழ் விளக்கமும் கீழயே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார்ன்னு இருக்குங்களா? கீழே திருப்பு, கீழே திருப்பு. அதாவது மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயி கீழ போப்போது. அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு ஹை வேவ். இது ஒரு சிக்னல் இது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஹை வேவ். ஹை வேவ்னா ஏறக்குறைய டோஜி மாரி. ஒரு குழப்பம். ஏன்னா டோஜின்றது வந்துட்டு ஒரு காமனான இது. அதிலயே நெறைய வெரைட்டி இருக்கு. அந்த மாரி இந்த ஹை வேவ் டோஜி அப்படின்றது அது ஒரு இது. அப்புறம் வந்து NR7 சுருங்கிய மார்க்கெட். பிரேக் டவுன் இது வந்து இது கிடையாது. ஹை வேவ் குழப்பம். ஸ்பின் டாப். ஸ்பின் டாப் அப்படின்னாச்சுன்னா வந்து என்னது வரும் பாருங்க. சமநிலை. அந்த மாதிரி உங்களுக்கு டிராகன் ஃப்ளை கீழ் மறுப்பு. கீழ வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அது வந்துட்டு டிராகன் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்லயும் இருக்கும் ஈஸியா. நீங்க வந்து டிராகன் ஃப்ளைனா என்ன அப்டின்னு சொல்லிட்டுலாம் தேட வேணாம். ஸோ கீழ் மறுப்பு அப்டின்னா கீழ வந்து பிரைஸ வந்துட்டு அது மறுத்துருச்சு. அதனால பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த எல்லோ கலர் ஆக்சுவலா இது வந்து கோல்டு கலர். எல்லோ கலர்ல போட்டா ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர வந்துட்டு நானு கோல்டுக்கு மாத்திருக்கிறேன். ஸோ இந்த கோல்டு கலர் வந்து வந்ததுன்னா, இட்ஸ் எ நியூட்ரல். எந்த டைரக்ஷன்னு தெரியாது அப்படின்றது. அதுவே ரெட் கலர் லேபிளா இருந்ததுன்னா, டைரக்ஷன் வந்துட்டு கீழ போப்போது. கம்மிங் கேண்டில். அதாவது நெக்ஸ்ட் வர மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகும் அப்படின்றது வந்துட்டு ரெட் கேண்டில். கிரீன் கேண்டில் அப்படின்னாச்சுன்னா அப் ஆகும் அப்படின்றது. ஸோ, இத வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்துட்டு அ ORB இண்டிகேட்டர் வாங்கியிருக்கிறவங்க. அதாவது வந்துட்டு ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் கேண்டில்ல வாங்கியிருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு டோட்டலா வந்துட்டு ஃப்ரீ. மத்தவங்களுக்கு இது வந்துட்டு ஃப்ரீ கிடையாது. இதனுடைய டீட்டெயில் வந்துட்டு நானு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுக்குறேன். அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த இதுக்கு வந்துட்டு Telegramக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த WhatsApp நம்பர் ஒண்ணு இருக்கும். அந்த நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு இது வேணும்னா கேளுங்க. அது எப்படி வாங்கணும் என்னன்றத விவரத்த வந்து உங்களுக்கு பகிரப்படும். நன்றி, வணக்கம்.